பாருங்க, நான் சொன்ன ட்ரிக்ஸ் இதுதான். ஒரு பவுல்ல 2 கப் மாவு எடுத்திருக்கேன். மாவுல 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் சால்ட் அண்ட் ஆயில் சேர்த்து கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சதும் மாவு மேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நான் டச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும். இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விடுங்க. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவை நல்லா ஸ்மால் பால்ஸா எடுத்து வர மாவு தூவி நல்லா ரவுண்ட் ஷேப்ல திரட்டிக்கலாம். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்பதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும். திக்னஸ் அதிகமா போச்சுன்னா சப்பாத்தி சாஃப்டா இருக்காது. ஒரு சப்பாத்தி கல்ல ஸ்டவ்ல வச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அது நல்லா காஞ்சிடும். அதுல திரட்டி வச்ச சப்பாத்தியை போட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சப்பாத்தி ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி ஆயில் அப்ளை பண்ணி இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். இப்ப 2 சைடும் நல்லா சப்பாத்தி வெந்து வந்துருச்சு. இதே போல எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தியை வெஜ் நான்வெஜ் குருமா கூட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம சாஃப்டான சப்பாத்தி ரெடி. பாருங்க, சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா